ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு சைடிஷுங்க. எல்லாத்துக்கும் ஏப்டான ஒரு மஷ்ரூம் கிரேவி தான். 5 to 6 பேர் சாப்பிட்ற வரையில செஞ்சு கட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிரேவி செய்யறதுக்கு முன்னாடி ஒரு பேஸ்ட் அரைச்சுக்கலாங்க. 100 கிராம் சின்ன வெங்காயம், 2-3 துண்டு இஞ்சி, 5-6 பல் பூண்டுங்க, கொஞ்சமா புதினா, கொஞ்சமா மல்லியிலை, பட்டை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 2ங்க, கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு. இது எல்லாம் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட் அரைச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. தாளிப்புக்காக 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 200 கிராம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்த்து கட் பண்ணி வச்சது சேர்த்தியாச்சுங்க. இது நல்லா வதங்கிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கேன். 2 பச்சை மிளகாயை கீரி போட்டுக்கிறேங்க. இந்த பக்கம் 400 கிராம் மஷ்ரூமை நல்லா கழுவிட்டு மஞ்சள் போட்டு வச்சிருக்கேங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டுங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அரைச்சு வச்ச பேஸ்ட் சேர்த்திக்கலாம். இந்த பேஸ்ட் நல்லா வதங்கி எண்ணெய் பிரியுதுங்க. பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது 2 தக்காளியை ஜூஸா அரைச்சிருக்கேங்க. அதையும் சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். இப்ப அதுவும் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம கழுவி வச்சு மஞ்சள் போட்ட மஷ்ரூம் சேர்த்திக்கலாம். மஷ்ரூம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாங்க. இப்ப மசாலா சேர்த்திக்கலாம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டதுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்திக்கலாங்க. இது ஏற்கனவே நிறைய தண்ணி விடும் மஷ்ரூம். கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. இப்ப திறந்தா இப்பவே நல்லா கமகமான வாசனை வருது. இனியும் கூடுதல் சுவைக்காக கொஞ்சமா மிளகுத்தூள், கொஞ்சமா கரம் மசாலா இதையும் சேர்த்து 1 நிமிஷம் கலரி விட்டுலாங்க. இப்ப உப்பு ஏற்கனவே நம்ம சேர்த்தி இருக்கோம். அதனால இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் தேவைப்படும். அதையும் சேர்த்திட்டு செக் பண்ணிக்கிறேன். இப்ப நான் செக் பண்ணி பார்த்துட்டுங்க, கரெக்டா இருக்கு. நம்ம மூடி போடலாம். இப்ப திறந்துட்டாச்சுங்க. திறந்து பார்த்தா நல்ல ஒரு கறி குழம்பு வாசனை எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அடிக்குதுங்க. நல்லா எண்ணெய் பிரிச்சு சூப்பரான ஒரு கிரேவி ரெடியாச்சு. ஃபைனலா கொஞ்சமா மல்லியில தூவிக்கலாங்க. பார்க்கும் போதே சாப்பிடணும் போல தோணுதுங்க. அந்த அளவுக்கு இருக்குது. நல்ல கலர்ஃபுல்லான அட்டகாசமான ஒரு கிரேவி சூப்பரா ரெடி ஆயிருக்குங்க. பாருங்க, இந்த கிரேவி பாருங்க, ஒரு மட்டன் போட்டு செஞ்சா எந்த மாதிரி இருக்குமோ அந்த அளவுக்கு கிரேவி சூப்பரா கலர்ஃபுல்லா வந்திருக்கு. ஒயிட் ரைஸுக்கு, சப்பாத்தி, தோசை, இட்லி எந்ததுக்கு வேணா சைட் டிஷா வச்சுக்கலாங்க. சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே இந்த கிரேவி சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்களா? பாய்.